4000 நோய்களை சரிசெய்யும் முடவாட்டுக்கால் கிழங்கு. முடவாட்டுக்கால் பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் விளையக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்திற்கு மேல் உள்ள மலைப்பகுதிகளில் உள்ள பாறைகளின் இடுக்குகளுக்கு இடையே இந்த முடவாட்டுக்கால் வளரும் தன்மை கொண்டது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கொல்லிமலை மற்றும் ஏற்காடு ஆகிய 2 இடங்களில் இந்த கிழங்கு அதிக அளவில் கிடைக்கிறது. முடவாட்டுக்கால் கிழங்கு என்று சொன்னாலே அது கொல்லிமலை தான் என்கிற அளவிற்கு முடவாட்டுக்கால் விளையும் பிரதான இடமாக கொல்லிமலை இருக்கிறது. முடவாட்டுக்கால் பயன்கள். முடவாட்டுக்கால் கிழங்கு தளர்ந்த வயதிலும் கால்தடி ஊன்றி நடக்கும் வயதில் உள்ளவர்களுக்கும் எலும்புகளுக்கு பலத்தை கொடுத்து கால்களை உறுதியாக்குமாம். எலும்பு மூட்டுகளுக்கு இடையே உள்ள மஜ்ஜையை நன்கு உறுதியாக வளர்க்கவும் அதிகரிக்க செய்யவும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு பயன்படுகிறது. மூட்டு வலி போன்ற எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு இது மிகச்சிறந்த வழி நிவாரணையாக செயல்படும். ஆர்த்தரைட்டிஸ் போன்ற இன்ஃப்ளமேஷன்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வது முடவாட்டுக்கால் கிழங்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எப்படி சாப்பிட வேண்டும்? முடவாட்டுக்கால் கிழங்கு மேல் புறத்தில் ஆட்டின் மயிர் கால்களைப் போல நார்களாக இருக்கும். அதன் தோலை சீவி எடுத்தால் உள்ளே இஞ்சி போன்று இருக்கும். இதை அப்படியே சமைத்து சாப்பிட முடியாது. இந்த கிழங்கை ஆட்டுக்காலை சூப் வைப்பது போல பொடி பொடியாக நறுக்கியோ அல்லது மற்ற மசாலா பொருட்களுடன் சேர்த்து அரைத்தும் சூப்பாக எடுத்துக்கொள்வார்கள். சில குறிப்பிட்ட பருவங்களில் மட்டுமே இந்த கிழங்கு கிடைக்கும் என்பதால் மற்ற சமயங்களில் அதன் தோல் சுருங்கி உள்ளிருக்கும் கிழங்கும் சுருங்கிவிடும். அதில் உள்ள நீர்ச்சத்து போய்விடும் என்பதால் இதை பதப்படுத்துவதற்கு மணல்களில் புதைத்து வைப்பார்கள். இப்போது அதன் தோலை சீவிவிட்டு காய வைத்து பொடி செய்து வருடக்கணக்கு பதப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள முடியும். முடவாட்டுக்கால் சூப் செய்யும் முறை. தேவையான பொருள்கள்: முடவாட்டுக்கால் கிழங்கு சிறு துண்டு 50 முதல் 100 வரை கிராம், சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10 பற்கள், கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 1, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு 2 கொத்தமல்லி இலை சிறிதளவு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன், இஞ்சி 1 இன்ச் அளவு, பெருங்காயம் சிறிது. செய்முறை: முடவாட்டு காலை தோல் சீவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். இஞ்சியை தோல் சீவி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து அதோடு எடுத்து வைத்திருக்கும் தக்காளியையும் பொடியாக நறுக்கி சேர்த்து கொள்ளவும். இதை நன்கு மைய அரைத்து கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ந்ததும் பட்டை, கிராம்பு சேர்த்து பொரிய விடவும். பின்பு அடுப்பை மிதமான தீயில் வைத்துக்கொண்டு அரைத்த விழுதை அதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து கொள்ள வேண்டும். மேலே சொன்ன அளவிற்கு 1 லிட்டர் வரையில் தண்ணீர் சேர்க்கலாம். இதில் மஞ்சள் தூள், பெருங்காயம் தூள் சேர்த்து நன்கு கொதிக்க விடுங்கள். நன்கு கொதித்து வந்ததும் உப்பு சேர்க்க வேண்டும். சூப்பிற்கு எப்போதும் கடைசியில்தான் உப்பு சேர்க்க வேண்டும். முதலில் சேர்த்தால் அதிகமாகிவிடும். சுத்தம் செய்து நறுக்கி வைத்திருக்கும் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கினால் ஆட்டுக்கால் சூப்பின் சுவையில் அருமையான சைவ ஆட்டுக்கால் சூப் தயார். டீ, காபி என குடித்து உடலை எடுத்துக்கொள்வதை விட இதுபோன்ற ஆரோக்கியமான சூப் வகைகளை செய்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். சிறு வயது முதலே இதுபோன்ற உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்து வரும் பொழுது அவர்கள் ஆரோக்கியமாக வலிமையானவர்களாக வளருவார்கள்.